ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்து ஃபுட் சேஞ்சர் அப்படிங்கிறது. இதை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக இந்த ஃபுட்டர்ஸ் வந்து மிஷினில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது என்ன மாதிரி இருக்குன்னா 4 பீசஸாக இந்த மாதிரி பாக்கெட்டில் வரும்போது இந்த மாதிரி 4 பீஸாக இருக்கும். இதை நமக்கு வந்து முதல்ல மிஷினில் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கர்வ் எட்ஜ் மாதிரி தெரியுதா? கர்வ் எட்ஜ் மாதிரி இருக்கிற இந்த இடத்த நம்ம இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி இன்சர்ட் பண்ணோன்னா செட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இதை இந்த மாதிரி இந்த கையில் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தள்ளிட்டு பண்ணிங்கன்னா உங்களால் இதை வந்து ஒரு டைட் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இப்படி மூவ் ஆகும். இது பண்ணும்போது என்ன செய்யணும்னா இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இதை இப்போது நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா இது மேலே போயிட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உள்ளே போய் லாக் ஆகிடும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம இதை கீழே இறக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை இது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான். அப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டை மாற்றணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த இதை நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். தைக்கும் போது கீழே இறக்கி விட்டு தைக்கலாம். இது இப்படி தான் நம்ம பண்ணணும். தேங்க்யூ.